என்கேஜ்மெண்ட்டை கால் ஆஃப் வேறு பண்ண சொல்லியிருக்க அந்த பொண்ணு. நீ லவ் பண்ணிட்டடா, உனக்கு அது பெயினாக தான்டா இருக்கும் கூட இருக்கும் போதெல்லாம். அது வந்துட்டு போதாண்டா உனக்கு தெரியும். அந்த பொண்ணு இல்லாத ஆண்டி 2 குழந்தை இருக்கு அதுக்கு கல்யாணம் ஆகி. அவங்க இந்த பையன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணி லிட்டரலி 27 வயசு டீச்சரு. இருறா ஒரு நான் ஃபுல்லாக படிச்சிடறேன்டா. 27 வயசு 8ஆம் கிளாஸ் பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவனை அக்செப்ட் பண்ணிட்டான். ஹலோ ஜீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ ரெகுலராக வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டோம். சொன்னதை செய்யணும்ல. சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சீக்ரெட் இருக்கும், சரியா? மோஸ்ட்லி சீக்ரெட்டில் நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், இல்லை ஃபேமிலி கிட்ட சொல்லுவோம். ஃபேமிலி கிட்ட பெருசாக சொல்ல மாட்டோம், பட் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை க்ளோஸ்ட் ஒன்ஸ் கிட்ட சொல்லுவோம். இன்கேஸ் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க, க்ளோஸ்ட் ஒன்ஸ் இல்லாதவங்க அவங்களோட சீக்ரெட்ஸையும் இல்லை டார்க்கான சீக்ரெட்டு, இல்லை யார்கிட்ட ரேண்ட் பண்ணணும், இல்லைனா இதை கன்ஃபஸ் பண்ணணும், என்கிட்ட யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, பப்ளிக்காக சொன்னால் என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, எங்கேயாவது ப்ரைவேட்டாக என் ஐடென்டிட்டி தெரியாத மாதிரி ஒரு இடத்துல நான் என்னோடய மனசுக்குள்ளே இருக்கிறதுலாம் வெளியில் கக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரெடிட்னு ஒரு பேஜ் இருக்குது நண்பர்களே, சரிங்களா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபேஸ்புக் மாதிரி வச்சுக்க, சரியா? அதில் ஒரு சப்ரெடிட்டில் வந்துட்டு உங்கள் பேர் ஊர் உங்கள் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல போய் என்ன தோணுதோ அங்கே கன்ஃபஸ் பண்ணிக்கலாம், சரியா? அப்படி நிறைய பேர் கன்ஃபஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ, அப்படியா விஷயம்? அந்த மாதிரி அவங்க கன்ஃபஸ் பண்ண விஷயத்த தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி படித்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம போய் உள்ளே புந்து பார்த்து படிக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கண்டென்ட்டே பிரியாணி மேன் கிட்ட உருவானது. ஏன்னா வந்துட்டு அவரே வந்துட்டு அவங்க அம்மாவோட உட்காந்து இந்த ரெடிட் கன்ஃபெஷன்ஸ்லாம் படிப்பார்ல. ஸோ அதை பார்த்துட்டு ஏன் நம்மளும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, அதனால் போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ரெடிட்ஸில் இருக்க கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் பார்த்து படிக்க போகிறோம், பீப்புளை ஜட்ஜ் பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாம். எம்பாரசிங் ஸ்டோரி டு ஷேர், டோன்ட் ஜட்ஜ் மீ. ஜட்ஜ் பண்ண தானே வந்திருக்கேன், அது எப்படி ஜட்ஜ் பண்ணாமல் இருப்பேன்? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஸோ ஐ எம் 24F. ஸோ மெயினாக என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி இந்த கன்ஃபெஷன்ஸில் வந்துட்டு மெயினாக எந்த பர்சனல் டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ண மாட்டாங்க. வெறும் அவங்களோட ஏஜ், அவங்களோட ஜெண்டர். லிட்டரலி 24ன்றது அவங்க ஏஜ், எஃப்ன்றது அவங்க ஜெண்டர், ஃபீமேல், ஓகேவா? மேல்னா எம்னு போடுவாங்க. புரிஞ்சதா? அதனால் வந்துட்டு இதை மட்டும் வச்சு நம்ம யார் இதை எழுதியிருக்கான்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இது ஒரு பெண் எழுதியிருக்காங்க, 24 வயது பெண். ஸோ ஐ எம் 24 and currently working. When I was 12th standard, I liked the boy in school. We were happy, but after a fight, we broke up. ஓகே, புரியுதில்ல? லிட்டரலி 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தது தான். அவங்க பையனும் இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பட் ஒரு சண்டைனால 2 பேரும் பிரேக்கப் ஆகிருக்கு. அடுத்து தென் another girl posted stories saying she liked him and he shared those stories. I got jealous. Went to confront her in the Instagram DM and told her he was my boyfriend. Low-key regretting it now. Why regretting? Later I confronted him too and everything got resolved. அதாவது என்னன்னா, பிரேக்கப் ஆயிடுச்சுல, இப்போ வந்துட்டு வேறு ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்டோரி போட்டிருக்கு, ஓகேவா? அந்த ஸ்டோரி அந்த பையனை ரீஷேர் பண்ணியிருக்கான். இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகி அந்த பொண்ணுக்கு டேரெக்டாக அந்த பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்து ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட இன்ஸ்டா டிஎம்மில் போயிட்டு இந்த மாதிரி அவன் என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த மேட்ரு எல்லாருக்கும் தெரிஞ்சு சால்வ் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாருமே சால்வ் ஆகிடுச்சு. ஒன் டே ஆஸ்க்டு ஹிஸ் ஃபோன் டு கால் மை டேட் டு பிக் மீ அப் ஃப்ரம் ஸ்கூல். மை ஃப்ரெண்ட் வாண்டட் டு கால் அவர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட். ஸோ ஐ செட் வி குட் யூஸ் ஹிஸ் ஃபோன். ஓகே, எனக்கு ஒரு டவுட்டு, ஸ்கூலுக்கு ஃபோனில் தருவீங்களா? ஏண்டா ஸ்கூல், ஓகே 12th டைமில் சரி ரைட்டு எடுத்துகிட்டு போகலாம், நானும் போயிருக்கேன். ஸோ இட் வாஸ் அன் இன்ஸ்டாகிராம் கால். ஸோ வென் ஐ ட்ரை டு லாக் இன் டு மை அக்கௌண்ட் அண்ட் கிளிக்டு ஆன் த அதர் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஐ சா தட் த கேர்ள்ஸ் அக்கௌண்ட், the one posting I like him and love him stories was actually his fake account. ஆஹா, அப்புறம் and it was him actually who was texting me in the fake account. Oh, okay. The reason I'm saying all this is because he recently started texting me again and I don't know what to do. I really love him back then, but now I feel like I just want to erase him from my life. வா அதான் நண்பர்களே, நான் சொல்லிடுறேன், டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு நாள் வந்துட்டு அதான் இந்த மேட்டர்லாம் முடிஞ்சில்ல, இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட பண்ணிட்டுலாம் பேசி சால்வ் ஆயிடுச்சு.
ஒரு நாள் வந்துட்டு இந்த ஸ்கூலில் அப்பாவை கூப்பிட்றதுக்காக இந்த பொண்ணு இந்த பையனோட ஃபோனை கேட்டிருக்கு, அந்த பையனும் கொடுத்துருக்கான். அப்புறம் இந்த வேறு ஏதோ ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஏதோ கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு, இந்த ஃபோனை காலில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஒரு இன்ஸ்டாகிராம் கால்னால அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கு அந்த லாகின் இன்ட்டு அதர் அக்கௌண்ட் இருக்கும்ல, அதுக்குள்ளே போயிருக்காங்க. அதுக்குள்ளே போனால் ஒரு பொண்ணு ஐடி இருந்திருக்கு. அந்த பொண்ணு யாருன்னா இந்த பையன். அதாவது நீ நினைக்கிறது இல்லை, லிட்ரலி இந்த பையன் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி வேற ஒரு அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஜெலஸ் ஆகியிருக்கான். ஜெலஸ் ஆக்கிட்டு அப்புறம் அந்த பக்கம் பொண்ணு மாதிரியே பேசி இந்த பக்கம் பையன் மாதிரி, டேய் என்னடா இது ரிமூவ் பண்ண கதை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க உள்ள. திஸ் ரிமைண்ட்ஸ் மீ யோகாசனம் தாட் இன் ஃபிளிப் சேனல். ஏன் அவங்க கடைசியில் என்ன கேட்டிருக்காங்க, அதான் அந்த பையன் மறுபடியும் இப்போ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கானா, ஓகேப்பா இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. முன்னாடி அந்த பொண்ணுக்கு இந்த பையனை பிடிச்சிருந்தது, பட் இப்போ வந்துட்டு அவனை எரேஸ் பண்ணணும்னு தான் அந்த பொண்ணுக்கு தோணுது அப்படின்னா ஜஸ்ட் எரேஸ் ஹிம், தட்ஸ் இட். இஃப் யூ வாண்ட் டு கோ டு மதுரை, ஜஸ்ட் கோ டு மதுரை. ஆமா அதான் இப்போ அந்த பையன் உண்மையிலே டெக்ஸ்ட் பண்ணியிருக்கானா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசுங்க, பிடிக்கலையா ஜஸ்ட் பிளாக் ஹிம், தட்ஸ் இட். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு சே. ரைட், நெக்ஸ்ட். நீட் சஜஷன் ஃப்ரம் ஆல் டோலிஸ் அவுட் தேர். எதுக்குடா டோலிஸ் எல்லாம் கூப்பிடுறீங்க? என்ன சஜஷனு? சரி, ரிலேஷன்ஷிப் மேட்ரா, ஓகே ரைட்டு. என்ன மாதிரி கொடுக்குறேன் பாரு சஜஷனு. ஆனால் டோலிஸ் கிட்ட கேட்டிருக்கேன், பரவாயில்ல ஒரு $1 நான் கொடுக்குற சஜஷன். என் ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. அவன் ரிலேட்டிவ் பொண்ணு கூட தான். ஆனால் என் ஃப்ரெண்டு அவள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்போவே இன்னொரு பொண்ணு கூட ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கான். அதுவே அவனுக்கு கில்ட் ஆகி அவன் ஃபியான்சே கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்கான். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேப் ஆகி நேற்று நைட்டு பிரேக்கப்னு சொல்லியிருக்கு. வீட்டில் இன்னும் சொல்லலை, ஆனால் என்கேஜ்மெண்ட்டை கால் ஆஃப் பண்ண சொல்லி இருக்குது அந்த பொண்ணு. இன்றைக்கி அவன் பேசியிருக்கான், அவள் இல்லாமல் இருக்க முடியாது. ஷி செட் ஷி நீட் சம் டைம். இப்போது என்ன பண்ணுறது, எவ்வளோ டைம் கொடுக்கறது, நார்மலாக ஏதாச்சும் அவன் பேசலாமா, இல்லை ஏதாச்சும் சொல்லுங்கள், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறான். ஆல் சிஸ்டர்ஸ் அண்ட் who can understand women, give your suggestion and help us in the situation. எடிட். ஃப்ளோட் பண்ணது என் ஃப்ரெண்டு இல்லை, அந்த சைட் சிக் தான். என் ஃப்ரெண்டு அவன் அந்த ஃப்ளோட் பண்ண மாதிரி இருக்காது, ஃபீல் ஆனது. he stopped talking with the side chick. அந்த சைட் சிக்கு married and having 2 kids. வாட்? லிட்ரலி ஃப்ளோட் பண்ணது அந்த சைட் சிக்கு தானா? லிட்ரலி அந்த பொண்ணு ஃப்ளோட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் ஆனதும் இந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டானா. ஆனால் அந்த சைட் சிக்கு மேரிடே 2 குழந்தை. அப்போ அது ஆண்டிடா அது. ஆண்டி நோ டச். சொந்தக்கார பொண்ணு கூட தானே கல்யாணம் இருக்காம, அவன் ரிலேட்டிவ் பொண்ணு கூட தான் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்புறம் எதுக்கு வேற பொண்ணு, எதுக்கு சைட் சிக்கு, எதுக்கு சைட் சிக்கு? மெயின் சிக்கு இருக்கும்போது என்ன டேஷுக்கு சைட் சிக்குன்னு தான் என்னோட கேள்வி. சைட் சிக்குனா கீப் நண்பர்களே, அவ்வளோதான். அசதிக்கலனாலும் வசதிக்கு, வசதிக்கு இல்லாட்டினாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. ஆல்ரெடி ரிலேட்டிவ் பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, என்கேஜ்மெண்ட் வேறு ஆக போகுது, கல்யாணம் ஆக போகுது. அந்த கேப்பில் நீ வந்துட்டு இந்த பக்கம் சைட் சிக் கூட ஃப்ளோட்டு, லிட்டலி அந்த பொண்ணை ஃப்ளோட் பண்ணியிருந்தாலும் நீ ஏன்னா சைட் சிக்கு இடம்லாம் கொடுக்குற? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு கூட கமிட் ஆகுறீங்க, இல்லை ஒரு பையன் கூட கமிட் ஆகுறீங்கன்னா அந்த பையனுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறதுதானே நல்லது. அதை விட்டுட்டு இல்லை யாராவது அதை தாண்டி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போதே வேறு யாரும் கிட்ட ஃப்ளோட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் பிளாக் தெம். ஏன் இவனும் அந்த மாதிரி சைட் சிக்கானது ஃபீல் ஆனோடனே இவனும் பேசுகிறத நிறுத்திட்டான். அப்புறமும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி என்கேஜ்மெண்ட்டை கால் ஆஃப் வேறு பண்ண சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு நேரில் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுகிறது பெட்டர். சைட் சிக்கு இல்லை, மெயின் சிக்கு, ஓகேவா? அந்த பொண்ணை மீட் பண்ணி இந்த மாதிரி என்ன மேட்ரு, இப்போ என்ன நெக்ஸ்ட்டு பண்ணலான்னு சொல்லி டேரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்டே கன்ஃபர்ஸ் பண்ண சொல்லிடுங்க. இங்கேருந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பையில போய் இங்கே பாருமா அந்த பொண்ணு தான் என்கிட்ட பேசிச்சு, அந்த பொண்ணு இல்லாத ஆண்டி 2 குழந்தை இருக்குது, அதுக்கு கல்யாணம் ஆகி அது மாதிரி பேசியிருக்கு. எனக்கு ஃப்ளோட் பண்ணுற மாதிரி தோணுச்சு, நான் பிளாக் பேசுகிறத நிறுத்திட்டேன். இப்போ வந்துட்டு என்ன இதுக்கு தப்பாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் சைடில் இருக்க நியாயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பேசுனீங்கன்னா நேரில் வச்சு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் எல்லாமே தீர்ந்துடும். இந்த ப்ராப்ளமும் தீர்ந்துடும் நான் நினைக்கிறேன். உங்கள் பேர் ஊர் என்ன எலவன்லாம் எனக்கு தெரியல, பட் ஸ்டில் இந்த கன்ஃபெஷன் போட்டவரை இங்கே பார்த்தீங்கன்னா இதான் சஜஷன் எடுத்துக்கோங்க. கன்ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எவ்ரி திங்.
வாட் ஐ எம் 21 மேல். எனக்கு அந்த பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே தெரியும். லிட்டரலி 21 வயசு பையன் எழுதியிருக்கான் இதை. எனக்கு அந்த பொண்ணு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே தெரியும். 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஸ்கூல் முடித்த உடனே அவளை மீட் பண்ணுவேன், நிறைய பேசுவோம். லேட்டர் ஐ டெவலப்டு ஃபீலிங்ஸ் ஃபார் ஹர், பட் ஐ டிடன்ட் டெல் ஹர். ஓகே, பிகாஸ் எனக்கு அப்போ ரொம்ப பயம். அண்ட் ஷீ இஸ் வெரி கேரிங் அண்ட் கைண்ட் டு மீ. ஸோ அந்த பாண்டு மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன். ஓகே, ஐ நோ வேர் இட்ஸ் கோயிங். When I was in 10th grade, a situation arose when I had to move to a different city. Okay, for unforced reason எங்கள் 2 பேராலையும் கம்யூனிகேட் பண்ண முடியல. அப்புறம் நான் 12th படிக்கும்போது என் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை வச்சு அவள் இன்ஸ்டாவை கண்டுபிடிச்சேன். சரி, நான் தான் அவளுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். அகெயின் பேச ஸ்டார்ட் பண்ணோம் ஆஃப்டர் 2 years. அப்பவும் அதே பாண்ட் இருந்துச்சு, நல்லா பேசிகிட்டு இருந்தோம். ஷி செட், என்ன ஒரு பையன் லவ் பண்ணுறான், நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு, ஆனால் நான் அவனை லவ் பண்ணலைன்னு சொன்னான். லிட்ரலி ஓகே, 2 வருஷம் கழிச்சு அந்த பையன் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கான். அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே பாண்ட் இருந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, என்ன ஒரு பையன் லவ் பண்ணுறான், அவன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நான் அவனை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. சொன்னால் 3 months இருக்கும் அவள் பேச ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, யார்கிட்டப்பா, வாங்கிட்டியா இல்லை அந்த பையன்கிட்டயாப்பா 3 months? 3 months இருக்கும் அவங்க பேச. ஓகே ரைட், அந்த லவ் பண்ணுற பையில இந்த பொண்ணை பேச ஆரம்பிச்சு 3 மாதம் இருக்குமா. ஓகே எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தனால இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு ஐ கன்ஃபஸ்ட் மை லவ் டு ஹர். ஓகே, when I am studying my first year of degree and she didn't expect this from me. அப்புறம் அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணலை, அக்செப்டும் பண்ணலை. உன் லைஃப்பில் இன்னும் நிறைய பேரை பார்ப்பேன், நான் உனக்கு ஒர்த்து இல்லைன்னு, நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்னான். சரின்னு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை விட்டுறக்கூடாதுன்னு அதை பற்றி நான் அப்புறம் பேசலை. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவள் என்னை எல்லா சோஷியல் மீடியாவிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டா. நாட் பிளாக்டு. ஓகே, அன்ஃபாலோ பண்ணிருச்சு. ஓகே, ஆமாம், ரிமூவ் பண்ணுறாங்க, அன்ஃபாலோ பண்ணியிருக்கு. அண்டு நானும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு திருப்பி ரிக்வெஸ்ட் கொடுக்கல. ஸோ இப்போ 2 பேரும் இப்போ டச்சிலேயே இல்லை. இட் ஹாஸ் பின் ஆல்மோஸ்ட் 2 years since this happened. இப்போ கூட அவகிட்ட என் லவ்வை சொல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே இருந்திருக்கலாம்னு தோணுது. அண்ட் இப்போ கூட நான் தனியாக இருந்தால் நான் பண்ணது கரெக்டாக தப்பான்னு யோசிச்சுட்டு தான் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இது தப்பெல்லாம் இல்லை நண்பர்களே. ஏன்னா கன்ஃபர்ஸ் பண்ணுறது பெட்டர் நண்பர்களே. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிரும்ல இது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி ஒரு மினிமம் கேரண்டி மாதிரி. ஓகேவா, இப்போ அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருந்து இப்போ நீ கன்ஃபர்ஸ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருந்தா லிட்ரலி கமிட்டாக இருப்பேன். பட் அது நடக்கலை. அந்த பொண்ணு வந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலை, பிடிக்கலன்னு சொல்லலை. அதான் உங்கள் லைஃப்பில் நீ நிறைய பேரை பார்ப்பேன், நான் உனக்கு ஒர்த்து இல்லை, நீ ரொம்ப நல்ல பையன், அதெல்லாம் வந்துட்டு அந்த விட்டெல்லாம் போட்டு இல்லைன்னு சொல்லிடுச்சு. நீயே ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி விடக்கூடாதுன்னு அதை பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணே ஒன்று ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா மேபி உன்னோட நல்லதுக்கு தான் மேபி அந்த பொண்ணு ஒன்று ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டாலாம் ஒன்ஸ் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டாலாம் எப்படி இருப்பாங்கலாம் எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா லிட்ரலி நீ அந்த பொண்ணை லவ் பண்ணிட்ட சரியா, அப்படி இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு வேறு யாராவது லவ் பண்ணலாம், இல்லை அந்த பொண்ணை என்கேஜ்மெண்ட் ஆகலாம், கல்யாணம் ஆகலாம். அதெல்லாம் வந்துட்டு நீ ஒரு கூடையே ஒரு பெண் தோழனா கூட இருக்கணும். அதெல்லாம் நினச்சி பார்க்க கூட என்னால் முடியல. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கன்ஃபர்ஸ் பண்ணி விட்டு போகிறதே பெட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, அதனால் நீங்கள் பண்ணது தப்புலாம் இல்லை. இப்போ கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ ஹோல்டு பண்ணியிருக்கலாம். பட்டு நீ லவ் பண்ணிட்டடா, உனக்கு அது பெயினாக தான்டா இருக்கும் கூட இருக்கும் போதெல்லாம். அது வந்துட்டு போதாண்டா உனக்கு தெரியும். ஓகேவா, ஏன்னா ஆல்ரெடி அந்த வேறு ஏதோ பையன் வேறு கூட பேசிகிட்டு இருக்கான்ற. இப்போ அவங்க 2 பேரும் இன்கேஸ் கமிட் ஆகிட்டாங்கன்னா நீ அவ்வளோதான் மாதிரி இந்த பையன் மாதிரி இதாகிடுவான், வெக்ஸ் ஆகிடுவான். அதனால் அதுக்கு சொல்லி ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் தான். அப்படி ரிஜெக்டட் போகிறதே பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, இந்த க்ளோஷர் இல்லாமல் ஃபீலிங்கை உள்ளே வச்சு இருக்கிறதுக்கு பதிலாக you had the balls to confess, which is good thing. பட் அவள் கொஞ்சம் தெளிவாக எஸ் இல்லை நோன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் either வாட் யூ டிட் வாஸ் பிரேவ் அண்ட் ரைட் திங். தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன். எஸ், தலை நிமிர்ந்து நடங்க. ஒரு க்ளோஸரே இல்லாமல் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தைரியமாக போய் சொல்லிடலாம். அட்லீஸ்ட் நீங்கள் நிறைய பேர் சொல்லாமல் இருக்கானுங்க. ஓகேவா, ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டா வெளியில் சொல்லுங்க நிறைய பேர் தைரியம் இல்லை. அட்லீஸ்ட் உனக்கு அந்த பால்ஸ் இருக்குல்ல,
நீ 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 மாசு தான் தலை. அதான் யூ கன்ஃபர்ஸ் யுவர் ஃபீலிங் ஃபார் ரைட். யூ கேன் கண்டினியூ அஸ் அ ஃப்ரெண்ட். அப்படி கண்டினியூ பண்ண முடியாது. ஃப்ரெண்டு மாதிரி வேணால் நீங்கள் ப்ரிட்டன் பண்ணிட்டு இருக்கலாம், பட் யூ கான்ட் அன்லவ் சம்மன் ஈஸிலி. கண்டினியூங் ஃப்ரெண்ட்ஸ் வில் ஹர்ட் மோர் தென். எஸ், திஸ் இஸ் வாட் ஐ செட். கண்டினியூங் continuing friends will hurt you more sooner or later. Suffering is inevitable. I can understand you, bro. Being there, you will be okay soon. Yes, you will be okay soon. That's it. யா பரவாயில்லையப்பா, இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு நண்பர்களே. ஒரு மாதிரி ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க இவங்க, ஓகேவா? இந்த மாதிரி கீழே சஜஷன் கொடுக்கறதுலாம் நல்லா இருக்கு, மஜாவாக இருக்கு. எஸ். Drop the worst and diabolical confessions you have read or heard from someone either in IRL or online. நான் அதை பார்க்கணும். எந்த சப்பில் பார்த்தேன்னு சரியா தெரில, பட் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையன், அவனுக்கு ஒரு க்ரஷ்ஷு, அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணான். ஐயோ தொண்டை சரியில்லையே. She rejected, but his class teacher who is 27F started falling for him. Later she proposed and he accepted to. What? இல்லை ஒரு நிமிஷம், நான் கரெக்டாக படிக்கிறேன்னா எந்த சப்பில் பார்த்தேன்னு தெரில. ஓகே, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையன், அவனுக்கு ஒரு க்ரஷ்ஷு, அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் ஷீ ரிஜெக்டட். அந்த பையனோட கிளாஸ் டீச்சரு, அவங்களுக்கு 27 வயசு ஆகுது, அவங்க ஒரு ஃபீமேல், ஓகேவா? ஃபீமேல் ஸ்டாஃபு, அது டீச்சரு, ஃபீமேல் டீச்சரு. அவங்களுக்கு இவனை பிடிச்சி அவங்க இந்த பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி, லிட்டரலி 27 வயசு டீச்சரு. இருறா ஒரு நான் ஃபுல்லாக படிச்சிடறேன்டா. 27 வயசு 8th கிளாஸ் பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவனை அக்செப்ட் பண்ணிட்டான். தே வேர் இன் ரிலேஷன்ஷிப் ஃபார் 2 years அண்ட் வாஸ் ஃபிசிக்கலி இன்வால்வ். என்னடா இது? அதுதானப்பா எனக்கும் புரியல. 11th அந்த பையன் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னப்போ she threatened him not to break up and if he did, அவங்க பண்ணது எல்லாமே அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன்னு she blackmailed later. He continued doing stuff with her for next 2 years. அப்புறம் once he completed his school, she gave him a marriage proposal. He rejected and he went somewhere else for his degree. Now he started avoiding her and it's been a year, but she still couldn't forget her. But she couldn't forget her. But he still couldn't forget. He தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு இந்த லட்சத்தில் நான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. Still couldn't forget her. What to do மக்களேன்னு கேட்டான். ஃபேக் ப்ரோ, ரெடிட்டில் மோஸ்ட்லி ஃபேக்காக தான் இருக்கும். ஃபேக்காக இருந்தாலும் கதையாக செதுக்கியிருக்கான் பார்த்தல, கதையை செதுக்கியிருக்கான் பார்த்தல. அதான் இதை ஃபேக் மரண தெரிஞ்சு இடக்கும், ஃபேக் மரண தெரிஞ்சு ஏன்னா ஏண்டா 8th கிளாஸ் பையன் ப்ரப்போஸ் பண்ணா ரிஜெக்ட் பண்ணிச்சு, ஓகேடா. 27 வயசு பொண்ணு டீச்சருக்கு எப்படா 8th கிளாஸ் பையன் மேலே லவ் வரும்? அதுதானப்பா எனக்கும் புரியல. லவ் பண்ணி அதை ப்ரப்போஸ் பண்ணிச்சா, இவன் அக்செப்ட் பண்ணானா, 2 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களாம், அதில் ஃபிசிக்கலாக இன்வால்வ் ஆகிருந்தாங்களாம். 11th படிக்கும்போது இந்த பையன் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னானா, இந்த டீச்சரு அவனை பிரேக்கப் பண்ண உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு மிரட்டிச்சான், த்ரெட்டன் பண்ணிச்சான். அப்புறம் அவன் மறுபடியும் இந்த விஷயத்தெல்லாம் 2 வருஷத்தை கண்டினியூ பண்ணானா. அப்புறம் ஸ்கூலை முடித்த உடனே அந்த ஃபீமேல் டீச்சர் வந்துட்டு மேரேஜ் ப்ரப்போசல் கொடுத்தாங்களாம். அவன் வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணானா. அப்புறம் டிகிரிக்காக எங்கேயோ போயிட்டானா. எனக்கு ஃபேக் தானே தெரிஞ்சு, ஃபேக் தாடா. அது ஃபேக். ஃபேக்கா? இதுக்கே ஷாக்கார நான்லாம் இதோட பல்லாயிரம் மடங்கு பயங்கரமான கன்ஃபெஷன் ஸ்டோரிலாம் பார்த்துருக்கேன். ட்ரஸ்ட் மீ, வே ஒர்ஸ்ட் இன் திஸ். அடே இதுவே போதும் தலை, இதுவே போதும்டா. யாவா அடே வாட்ச் ஆன் ஹர் மைண்ட் இஃப் த டீச்சர் டெல்ஸ் ஹிஸ் பேரண்ட் அபவுட் ஷீ இஸ் குட். அதான் அடே, இப்படி ஒரு மேட்டர் நடந்திருந்தாலுமே அந்த டீச்சர் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னால் போலீஸில் இப்படி சொல்ல போட்டுருவாங்கடா, ஜெயிலில் தான் இருக்கணும். எனக்கு அதான் தெரில. அவன் இதை விட மோசமாக போட்டான். நான் பொதுநலம் கருதி நீட்டாக போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் வச்சா ஒரு வெடி, என்னால் அவங்கள மறக்க முடியலன்னு. லைஃப்ல மறக்க மாட்டேன். கொடுத்து வச்சு தம்பி தப்பு. ஸ்டக் இன் ஒன் சைடட் லவ். கைஸ், ஐ நீட் சம் அட்வைஸ். கொடுத்துருவோம். உதவிடுவோம்.
நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒன் சைடட். வி போத் ஆர் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ். டேய் என்னடா நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்றீங்க, நான் லவ் பண்ணுறேன்றீங்க. இப்போ என்ன தெரியுமா சொல்ல போகிறேன், நான் என்ன இந்த ஒரு லைன் வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, லிட்டரலி ஃப்ரெண்ட்ஸாக இப்போ கன்ஃபர்ஸ் பண்ண பயமாக இருக்குது, கன்ஃபர்ஸ் பண்ணால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சிருமோ பயமாக இருக்குது, ஆனால் என்னால் சொல்லாமலும் இருக்க முடியல. என்ன டாபிக் போட்டிருக்கேன் ஸ்டக்டின்னு வச்சிடல தான், இல்லை அந்த பொண்ணு வேறு யாராவது பிடிச்சிருக்குன்னு சொல்லுது, எனக்கு ஒரு மாதிரி இதாகுதுன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா திருச்சித்திரம்பலம் ஃபோட்டோ, ஐயோ ஐ நோ ஃப்ரெண்டாக இருக்கிற பொண்ணை லவ் பண்ணுறது இட்ஸ் நாட் அ குட் திங். பட் ஹானஸ்ட்லி எனக்கு இப்போது எப்படி அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியலை. எனக்கு எப்போ அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியலை. சரி, மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, அவள் என்ன அந்த மாதிரி பார்க்க மாட்டான்னு ஆல்ரெடி தெரியும். அவளுக்கு நான் ஜஸ்ட் ஒரு குட் ஃப்ரெண்டு தான். ஆனால் அதை அக்செப்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கன்ஃபஸ் பண்ண பயமாக இருக்குது. அவள் என்னோட பேசவே ஸ்டாப் பண்ணிடுவான்னு பயம். நான் அவளை லூஸ் பண்ண விரும்பலை. பட் சேம் டைம் இதையெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. சம்டைம்ஸ் நான் இப்படி ஃபீல் பண்ணுறது தப்பு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னை ஃப்ரெண்டாக நினச்சவங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியலை. மூவ் ஆன் பண்ணுறதும் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஹேஸ் எனிவன் கான் த்ரூ சம்திங் லைக் திஸ்? ஐயோ டே, உனக்கு லவ் வேணுமா ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமாடா? ஆனால் நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாடா. நீ லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உன்னால் அந்த பொண்ணை ஃப்ரெண்டாகலாம் பார்க்க முடியாதுடா. அந்த பொண்ணுக்கு வேணால் நீ ஃப்ரெண்டாக இருப்பாடா, ஆனால் உனக்கு அந்த பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுடா. ஏன்னா நீ அந்த பொண்ணை லவ் பண்ணுறாடா. நீ இப்படி நினைக்கிற, மேபி அந்த பொண்ணு அவள் என்ன அந்த மாதிரி பார்க்க மாட்டான்னு எனக்கு ஆல்ரெடி தெரியுன்ற மாதிரி நீ சொல்கிற. அது உன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்துறான். உண்மையிலே அந்த பொண்ணுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு அந்த பொண்ணுக்கு தான் தெரியும். போய் கன்ஃபஸ் பண்ணு. ஃப்ரெண்டை வந்துட்டு லவ் பண்ணுறது குட் திங்கானா எனக்கு அது தெரியலை. சரியா, உனக்கும் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு உன் ஃப்ரெண்டாக இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, எப்போத்துலேருந்து லவ் பண்ணலன்னு தெரில, ஆனால் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு போய் டைரெக்டாக போய் சொல்லு. இன்கேஸ் அந்த பொண்ணு வந்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணு க்ரீன் சிக்னல் காமிக்கும், நீ ஹார்ட்டை விட்டுக்கிட்டு தெரியலாம் இன்ஸ்டா ஸ்டோரிஸ் ஃபுல்லாக. ஆனால் இல்லைடா நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருங்க. ஆனால் உன்னால் அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாதுடாடே. லிட்ரலி அதான், போங்க போய் கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கமிட்டு, பிடிக்கலன்னா அப்பீட்டு, சிம்பிள். ஏன்னா வந்துட்டு அது உள்ளே வச்சுக்கிட்டு அது இன்னும் பெயினாக இருக்கும். ஓகேவா, கக்கிரு. அட்லீஸ்ட்டு ஆல்ரெடி ஒருத்தன் கக்குனா பாரு, கக்கிட்டு அது போயிருச்சு தான். பட் ஸ்டில் அவனுக்கு அந்த இனிமேல் அந்த இது இருக்கார்ல, ஐயோ கடைசியில் சொல்லாமலே போயிட்டோமே அப்படின்ற ஒரு ரெக்ரெட் இருக்காது. இல்லை கடைசியில் அந்த ரெக்ரெட் இருக்கும் உனக்கு, சரி இது நம்ம அப்பயே சொல்லியிருக்கலாமே, அப்பயே சொல்லியிருந்தா இது கிடச்சிருக்குமோ என்னவோ அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதனால் வந்துட்டு சொல்லாமல் உள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் அது ஒரு மாதிரி தனியாக வேறு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபார்ம் ஆயிரும். அதனால் போய் சொல்லி அட்லீஸ்ட் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டோம்ப்பா அப்பாடி அப்படின்ற மாதிரி ஒரு மன நிம்மதி இருக்கும். இல்லை கடைசியிலே சொல்லாமலே விட்டுட்டியாடா அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்ரெட் தான் இருக்கும். அந்த ரெக்ரெட்லாம் தாங்க முடியாது தம்பி, போய் சொல்லிடு. அவள் தான் நான் சொல்லுவேன், என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். சரியா, அதனால் மூடிட்டு போய் கன்ஃபர்ஸ் பண்ணுங்கடா பேர பசங்களா. கன்ஃபர்ஸ் பண்ணி லைஃப்பில் நாசமாக போங்கடா. அடி வாங்குங்கடா, செருப்படி வாங்கினா வாங்க, ரிஜெக்ட் ஆகுறேன்னு ஆகுங்க. ஏன் ரிஜெக்ட் ஆகக்கூடாதா? நீ எதுலையுமே ரிஜெக்ட் ஆகக்கூடாதா? ரிஜெக்ட் ஆக பழகிக்க ஒன்றை நீ. ஏன்னா இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் லைஃப்பில் நான் ரிஜெக்ஷனே ஃபேஸ் பண்ணக்கூடாது, என் லைஃப்பில் வந்துட்டு நான் ஷூவடியே வாங்கக்கூடாது, செருப்படியே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எப்படி? இல்லை புரியல. என்ன மைண்ட் செட்ரா இது? செருப்படி வாங்குங்க. ஏன்னா நம்ம எல்லாரோட லைஃப்பில் ஒரு ஒஸ்ட் சிச்சுவேஷன் இருக்கும். அதுதான் ஒரு பெரிய ஒரு கம்பேக்குக்கோ இல்லை ஒரு பெட்டர் லைஃப்க்கோ நம்மளை வந்துட்டு மோல்டு பண்ணி அதை அப்படி அனுப்போம். சரியா, அந்த ஒஸ்ட்டு டிசிஷனும் இல்லை அந்த ஒஸ்ட்டு ஃபேஸ் வந்துட்டு நம்ம எல்லார் லைஃப்க்கும் தேவை. சரியா, என்னோட ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன்ப்பா. சரியா, என்னோட ஒப்பீனியன் அதான். நான் பார்த்த வரையும் என் லைஃப்பில் எல்லாருமே செருப்படி வாங்கணும், ஷூவடி வாங்கணும், அடி வாங்கணும். அப்போ தான் அது ஒரு மாதிரி, ஏன்னா அந்த அடி ஒன்று வேறு மாதிரி ஒரு மோல்டு பண்ணும். அது ஒன்று லைஃப் ஒரு பெட்டரான வேல ட்ராவல் பண்ண வைக்கும். சரியா, அதை விட்டுட்டு நான் ரிஜெக்ஷனே ஃபேஸ் பண்ண மாட்டேன்னா, ரிஜெக்ட் ஆனானா தோல்வியோட டேஸ்ட்டே தெரியாமல் வெற்றியை சுவைக்கிறதுல என்னடா சந்தோஷம் இருக்குது. அதான் நண்பரே, இப்போ இதை போட்ட நண்பர் இங்கே பார்க்குறீங்களோ, இல்லை இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க இதை பார்க்குறீங்களோ, போய் கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள். செருப்படி வாங்கினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதை சொல்லிட்டோமேன்ற ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இல்லைனா கடைசியும் ஐயோ சொல்லாமலே விட்டோமோ, நம்மளுக்கு இருந்த சான்ஸ், ஏகப்பட்ட சான்ஸை நம்ம எல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ இந்த பயத்தினால அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ரிக்ரெட்டாக வந்து நிற்கும்.
நான் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா போய் சொல்லு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் உங்ககிட்டயே இருக்குது, நீங்களும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன். சரியா? அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணினா அங்கே வந்துட்டு உன்னோட லைஃப்பில் நடந்த டார்க்கான இல்லை டீப்பான இல்லை ஏதாவது ஃபன்னியான ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை சீக்ரெட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடந்தது ப்ரோ, இது மாதிரி ஃபன்னியாக இருக்கும், இது ஒரு மாதிரி எமோஷ்னல், என்ன இதாக வேணா இருக்கலாம், ஓகேவா, என்ன ஜேர்ன்ரே வேணா இருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கு ப்ரோ, இதெல்லாம் சொன்ன மாதிரி ஃபன்னாக இருக்கும்னு தோணுது, இல்லை இந்த மாதிரி எனக்கு சோகமாக நடந்திருக்கு, இல்லை எனக்கு இந்த மாதிரி எமோஷனலாக நடந்திருக்கு, இல்லை இந்த மாதிரி ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன இலவானா சரி, ஓகேவா, உன்னோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாமல் நீ ஷேர் பண்ண நினச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அங்கே நீ டைப் பண்ணி கூட அனுப்பலாம், இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் கூட நான் போட்டுக்கிறேன், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கூட அங்கே அனுப்பலாம். அங்கே உன் பேர் ஊர் எந்த இலமே எனக்கும் தெரியாது, ஓகேவா, ஏன்னா கூகுள் ஃபார்மில் நீங்கள் அனுப்புகிற இது வந்துட்டு உங்கள் ஜிமெயில் எதுவுமே எனக்கு தெரியாது, வெறும் உங்களோட அங்கே நேம்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே நீங்கள் பேர் போட்டால் மட்டும் தான் தெரியும், இல்லைனா எனக்கு ஒரு மயிரமே தெரியாது. நான் ஒரு ரேண்டமாக இப்போ எவ்வளோ நேரம் யார் என்னன்னே தெரியாமல் நம்ம நிறைய கன்ஃபெஷன்ஸ் படித்தோம்ல, அந்த மாதிரி உங்களோட கன்ஃபெஷன்ஸை நான் படிக்க ரெடி. அனுப்புறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் இருக்கிறத கமெண்ட்டுன்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத லிங்க் பண்ணியா என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் உங்களுடைய ரகசியங்களையும் உங்கள் கதைகளையும் என்ன ஜான்ரே வேணா இருக்கலாம் அனுப்பிவிடுங்க, அதை வச்சு படிப்போம். ஓகே, இதுவும் ஜாலியாக தான் இருக்குது. இதுக்கே பார்ட் 2 பார்ட் 3 நிறைய போடலாம், நம்மளுக்கு நிறைய இருக்குது உள்ள நிறைய இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீக்கிரமாக 1K அடிக்கிறோம், ஓகேவா? ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.